ஆச்சாரியால் பண்ணின ஸ்தோத்திரங்கள் நம்ம தர்மத்தில் இந்த மாதிரியான சுலபமான வழிகள் நிறைய. சம்ஸ்கிருதம் கடினம், இந்த மாதிரி இந்த தர்மங்கிறது ரொம்ப ரொம்ப கடினம் அப்படிங்கிற அபிப்பிராயம்லாம் இல்லாமல் இது லலிதமானது, இது சுலபமானது, இது நல்லதை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிற ஆசக்தியோட, அபிமானத்தோட, ஆர்வத்தோட சோபனா சுலபாகி அந்த மாதிரி நல்ல அபிப்பிராயத்தோட ஜனங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு இந்த பக்த பிருந்தம் நல்ல உபயோகமாக நல்லா நடந்தது. அதில் நிறைய பேருக்கு ஏதோ காரணத்தினால பயம், சம்ஸ்கிருதம்லாம் பயம் இல்லைன்னா ஏதோ கிட்டக்க வந்தால் அதனுடைய சுவாரஸ்யம், அதில் இருக்கக்கூடிய மாதுரியம் எல்லாமே அவளால் ரசிக்க முடியும். பரிச்சயப்படுத்துறது, அதில் உற்சாகப்படுத்துறது, வாங்குவோம், படிக்கலாம், கற்றுக்கலாம் முடியும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு சத்சங்கத்தில் ஈடுபடுத்தினா அந்த சம்ஸ்கிருத பாஷை விட்டு போச்சு. ஒரு தலைமுறை 2 தலைமுறையில் சம்ஸ்கிருத பாஷையினுடைய பரிச்சயம் நம்ம தட்சிண பாரத குடும்பங்களில் குறைஞ்சி போயிடும். பள்ளிக்கூடத்தில் இல்லாதது ஒரு காரணம், உத்தியோகம் கிடைக்குமோ கிடைக்காதோங்கிறது இன்னொரு காரணம், இது படிச்சுதான் ஆகணுமா அப்படிங்கிறது ஒரு காரணம். இப்படி பல காரணத்தினால ஆத்திர பேசுகிற பாஷை கூட கொஞ்சம் மாறி போன ஒரு சந்தர்ப்பத்தில் மறுபடியும் இந்த தட்சிண பாரத குடும்பங்களில் இந்த மாதிரி ஒரு தெய்வத்தின் குரல் இருக்கு. இந்த தெய்வத்தின் குரலை படித்த இந்த மணிப்பிரவாளம் 2 பாஷையிலையும் ஒரு பரிச்சயம் ஏற்படும். சமஸ்கிருத பாஷையிலையும் பரிச்சயம் ஏற்படும், இந்த தமிழ்லையும் ஒரு பரிச்சயம் ஏற்படும். அப்படி இந்த சமஸ்கிருத சாகித்யங்களை பிரச்சாரம் பண்ணுறதன் மூலமாக நம்ம தர்மத்தோட நமக்கு இருக்க வேண்டிய சம்பந்தம், ஈஸ்வரனோட, தேவதைகளோட, அம்பாளோட நமக்கு இருக்க வேண்டிய தார்மீகமான தேவதா பக்த சம்பந்தம், அதான் சொல்றார் ஆச்சாரியர். எங்க போய் கேட்கறது? நான் யார்கிட்ட போய் கேட்க முடியும்? உங்கள்கிட்ட தான் கேட்க முடியும். பிரபுஸ்தம் தீனானாம் கலு பரமபந்து பசுபதே பிரமுக்கியோகம் தேஷாமபி கிமுத பந்துத்வ மனையோகோ. எப்படி உறவுக்காரா இந்த நம்ம சொல்கிறோமோ, அத்தா நமாக்கி நச்சனம் பத்தீஜா பாஞ்சா இதெல்லாம் சொல்கிறோமோ, பக்தனுக்கும் சுவாமிக்கும் பகவானுக்கும் இருக்க வேண்டிய அந்த பந்துத்வங்கிறது ஸ்வயைவ க்ஷந்தவ்யாக சிவ மதபராதாஷ்ட சகலாக. நீங்கள் தான் என்னை மன்னிச்சு என்னை காப்பாற்றணுன்ட்டு சுவாமிகிட்ட சிவானந்த லகரியில் அப்படி பிரார்த்தனை. இல்லை நம்மெல்லாம் எப்படி பிரார்த்தனை பண்ணிக்கணுங்கிறத அவர் சொல்லித்தரார். அப்படி பிரயத்னா கர்த்தவியம் மதவனம் இயம் பந்து சரணி. நீங்கள் என்னை உபேட்சை பண்ணாமல், உதாசீனப்படுத்தாமல், பிரயத்னா கர்த்தவியம் மதவனம் என்ன நீங்கள் காப்பாற்றணும், இயம் பந்து சரணி, இதுதான் பந்துக்களுடைய முறைன்னு விஞ்ஞாபனம் பண்ணிக்கிறேன். அப்படி இந்த பக்தாளுக்கும் பகவானுக்கும் அம்பாளுக்கும் நமக்கும் இருக்க வேண்டிய அந்த சத் சம்பந்தத்தை, பக்தி சம்பந்தத்தை இந்த மாதிரி பக்த பிருந்தங்கள்லாம் மறுபடியும் அங்கங்கே ஆரம்பித்து நல்லா பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் நாம் மேன்மேலும் உற்சாகப்படுத்தினா வயசானவங்க எல்லாரும் இப்படி கற்றுக்கிறான்னு வரும்பொழுது பொண்ணோ பையனோ பேரனோ பேத்தியோ அவளும் நாமும் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு உற்சாகமும் குடும்பத்தில் இதன் மூலமாக ஊடுபயிர், பிரதானமான பயிர் தோப்பு வளர்றது. அந்த தோப்பு பக்கத்தில் சில கொடி, சில செடிகள்லாம் வளர்றது. அது மாதிரி உள்ள பார்த்து அந்த சம்ஸ்காரம் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய அந்த தார்மிக் என்விரான்மெண்ட்டானது அவளுக்கு இதில் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். பாட்டி கற்றுக்கிறா, அம்மா கற்றுக்கிறா, நாமளும் கற்றுக்கணும், நாமளும் இதெல்லாம் பாராயணம் பண்ணணும், க்ஷேத்திர சந்தர்சனம் பண்ணணும். என்ன லோகத்தை சுற்றி பார்க்கறதுங்கிறது விஷயம் வேறு, விஸ்வந்தர்ப்பண திருஷ்யமான நகை இது வேறு. இது நாம் க்ஷேத்திர சந்தர்சனங்கள் பண்ணுறதுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும்.
அதனால் எங்கெங்கே ஜனங்கள்லாம் நம்ம ஜனங்கள்லாம் இருக்காளோ எல்லா இடத்துலையும் இந்த மாதிரியான ஒரு ஸ்தோத்திர கிளாஸஸ்ஸு, சம்ஸ்கிருத கிளாஸஸ்ஸு, சங்கீத கிளாஸஸ்ஸு இதெல்லாம் பண்ணி சித்திரலேಖனம், படங்கள் வரைகிறது, அதுவும் அந்த ஏகாக்கிறது அதை கொடுக்கறது, ராமநாம லேಖனம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி இன்னும் ஒரு சத்சங்கத்தை கிராமங்களில் சகஜமாக பண்ணிட்டு இருந்தாலோ, சாயங்காலம்னா கொஞ்சம் எண்ணெயை எடுத்துட்டு போவேன், அந்த ஊர் சிவன் கோவில்லையோ பெருமாள் கோவிலையோ தீபத்துக்காக எண்ணெயை கொடுத்துட்டு வருவேன், ஆற்றுல புஷ்பங்கள் இருந்தால் கோவிலில் கொண்டு போய் கொடுத்துட்டு வருவேன், அங்கே போய் பாராயணங்கள் ஏதாவது பண்ணி பிரதர்ஷனம் பண்ணி தான் பண்ணிட்டு வருவேன். அந்த கிராமத்தில் இருக்கும் பொழுது அவளுக்கு நேரம் இருந்தது, இந்த மாதிரி சோதிகளும் இருந்தது, காவேரியில் ஸ்நானம் பண்ணுறது, குளத்தில் ஸ்நானம் பண்ணுறது, மடி கொடி இந்த விஷயங்கள்லாம் அங்கே சௌரியமாக இருந்தது. இப்போ நகரம்னு மாறின அப்புறம் கூட இன்னெல்லாம் பண்ண முடியுமோ இந்த மாதிரி பாராயணங்கள், சத்சங்கம், க்ஷேத்ராடனம் எல்லாத்தையும் நிறைய பண்ணி இந்த பக்தி, கர்மா, ஞானம் இந்த மூணையுமே நாம் சரியானபடி புரிஞ்சுட்டு கர்மாக்களை நாம் பண்ணிட்டு இருந்தாலும் பக்தியோடு பண்ணணும். பக்தியோடு பண்ணி அத்தோடு நிற்காம தொடர்ந்து பண்ணிகிட்டே வந்தால் சித்தசுத்தி ஏற்பட்டு ஞானம் கிடைக்கும். ஞானம் வேணும் தான், ஆனால் அந்த கர்மாக்களும் பக்தியும் இல்லைன்னா அந்த ஞானம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏதோ லட்சத்தில் யாருக்கோ அப்படி கிடைக்கிறது அப்படிங்கிறது வேற விஷயம். ஆனால் இந்த சித்தசுத்தி கிடைக்கிறதுக்கு அப்படி கிடைச்சவாளுக்கும் பூர்வ ஜென்ம சுகிருதம் தான் காரணம். அதனால் கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணிட்டு பண்ணுறதை நான் தான் பண்ணுறேன்னு இல்லாமல் பக்தியோடு பண்ணி தம்பாஹங்கார சஞ்யுக்தாக அப்படின்னு கீதையில் சொல்கிற அது மாதிரி வேறு வேறு சிந்தனையோடு இல்லாமல் ஸ்வதீயம் வஸ்து கோவிந்தா துப்பியமேவ சமர்ப்பையே அப்படின்னு ஒரு சமர்ப்பண புத்தியோடு பண்ணி இந்த மாதிரி இந்த சாகித்யத்தை இது மாதிரி பண்ணுறது ரொம்ப விசேஷம். சில பேருக்குலாம் அது வந்து ரொம்ப கடினமான சம்ஸ்கிருதமாச்சு, இதெல்லாம் எப்படி உச்சாரணம் பண்ணுறது, எப்படி பாராயணம் பண்ணுறது அப்படிலாம் ஒரு கிட்டக்க வந்து பார்க்காதனால கொஞ்சம் ஒரு தயக்கம் அதெல்லாம் இருக்கும். தயக்கத்தெல்லாம் போக்குற மாதிரி இந்த மாதிரி பரிசிரமப்பட்டு இதெல்லாம் தயார் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி சத்சங்கம் அடிக்கடி பண்ணி இன்னும் பல ஸ்தோத்திரங்களையும் கற்றுட்டு, சங்கராச்சாரிய ஸ்தோத்திரங்களையும் கற்றுட்டு, சக்தி பீட்டங்கள் எங்கெல்லாம் அமைஞ்சிருக்கோ அங்கே அம்பாஜியில் ஒரு குஜராத்தில் காமாட்சி அம்பாள் கோவில் ஏகாவான சக்தி பீட் மந்திர்னு கட்டியிருக்கு. பிரயாகையிலும் காமாட்சி சந்நிதி எங்கள் கரையில் அங்கே கட்டியிருக்கு. இது மாதிரி எங்கெங்கே அம்பாள் சந்நிதிகள் இருக்கோ அங்கேயும் போய் பண்ணி மூலஸ்தானம் முக்கியஸ்தானம், அதனால் இங்கே ஆரம்பிச்சுட்டு இன்னும் அங்கங்கே இருக்கக்கூடிய இடத்துலையும் பாராயணங்களை பண்ணி அம்பாளுடைய கடாட்சத்தினால எல்லாருக்கும் நல்லது கிடைக்கணும்னு அம்பாளை பிரார்த்தனை. காமாட்சி கருணாரசாஸ்திரம் கல்பாந்தர ஸ்தாயினி அப்படிப்பட்ட இந்த அம்பாள் எல்லாருக்கும் தன்னுடைய கடாட்சத்தினால என்ன சொல்றார், ஒரு க்ஷணம் கிடைச்சாலுமே அது பெருசுங்கிறார். அது சொல்லும்போது அந்த க்ஷணம் அந்த ஈஸ்வர் கடாட்சம் கிடைச்சாலுமே அது ரொம்ப நமக்கு புண்ணியத்தை கொடுக்கும்னு இந்த மூக்கவரிசையில சொல்கிறார். அப்படி அந்த அம்பாளுடைய கடாட்சத்துக்கான பாத்திரமாக நீங்கள் எல்லாத்துக்கு அம்பாளை பிரார்த்திக்க. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய.